உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கள் வீட்டு குக்கு நேற்று தான் அப்பாயிண்ட் பண்ணேன், ஃபேஸ் மறந்துடுச்சு. என்ன சமைச்சிருக்கீங்க காலையில் சாப்பிட? களியா? களியா? நீங்கள் களி செஞ்சுட்டீங்கிறதுக்காக அது சாமிக்கு நம்ம படைக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் படைக்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்றைக்கி நம்ம நடராஜருக்கு மிக விசேஷமான நெய்வேத்தியமாக வைக்க போகிறது களி தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பக்தி பூர்வமான கதை இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் சிதம்பரத்தில் சேந்தன் அப்படின்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட வேலை என்ன? விறகு வெட்டி விற்கணும், அதில் வர காசை வச்சு அவனோட வாழ்க்கையை அவன் நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சதுனால எல்லா விறகும் மழையில் நனைஞ்சதுனால அவனால் அன்னைக்கு விறகு வியாபாரமே செய்ய முடியலை. அவனோட பழக்கம் என்ன தெரியுமா? தினமும் ஒரே ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுத்துட்டு தான் அவன் சாப்பிடுவான். ஆனால் அன்னைக்கு எந்த விறகுமே விற்காததுனால அவன்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு எந்த காசும் இல்லை. அன்னைக்கு பார்த்து அவனுக்கு வந்த நிலைமை என்ன தெரியுமா? அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிவனடியார் வந்து யாசகம் கேட்டு நிற்கிறாரு. இவங்களுக்கு கையும் உடலை காலும் உடலை, என்ன பண்ணனே தெரியலை. அப்போ இந்த சேந்தன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருந்தான். ஆனால் அவனுடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குங்க, வெல்லமும் இருக்குது, அதை வச்சு நான் அவங்களுக்கு களி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியாருக்கு அந்த மாவை கொண்டு களி செஞ்சு கொடுக்குறாங்க. வந்த சிவனடியார் அதை மனதார சாப்பிட்டுட்டு இவங்களை வாழ்த்திட்டும் போகிறாரு. அடுத்த நாள் சிவனுக்கு மிகவும் உகந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம சேந்தனும் அவருடைய மனைவியும் சிதம்பரத்தில் இருக்க நடராஜரை வணங்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய சிலையில் அந்த சிவனோட வாயில் அந்த களியோட ஒரு பகுதி ஒட்டிகிட்டு இருக்குதான். நேற்று நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டது வெறும் சிவனடியார் இல்லை, அந்த சிவன் தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உடல் மெய் சிலிர்த்து கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீராக வந்து தான் அங்கே இருக்க மக்கள் எல்லோர்கிட்டையும் இதை பகிர்ந்து கொண்டார்களாம். எல்லோருமே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நடராஜருக்கு நெய்வேத்தியமாக, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு நெய்வேத்தியமாக களி தான் வைக்கப்படுது. அதனால் சாமிக்கு களியாக இருக்கட்டும், கீரை குழம்பாக இருக்கட்டும், அது எது வைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த மனசோடு அதை வைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப உருக்கமான பிரார்த்தனையோட, ரொம்ப இறுக்கமான அன்போட அவர்கிட்ட இருந்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் அவருடைய பார்வையிலே இருப்பீங்க, விலகி போக மாட்டீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு கொஞ்சோண்டு பூவாவது அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. அத்தனை புண்ணியங்களும் நீங்கள் பெறலாம்.